ஹலோ, இன்றைக்கி ஒரு ஃப்ளார்ஸ் க்ராயிங் ரீடிங் பார்த்துட்டு நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம கோட்ஸ் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஃபீல் பண்ணது என்னென்னா, ரீடிங் பார்க்குறவங்கள சில பேருக்கு வந்து பாடியில் ஷிவரிங், அந்த மாதிரி நடுக்கம், அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கலாம். மேபி சில பார்ட்ஸில் கூட அங்கங்கே சில நடுக்கம் இருக்கிற மாதிரி இருக்கலாம் பார்க்குறவங்களுக்கு. வேறு என்ன மெசேஜஸ் இங்கே ஸ்கை பண்ணலான்றது நம்ம பார்க்கலாம். மெசேஜஸ் எல்லாருக்கும் ரெசனேட் ஆகாது. சம்டைம்ஸ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா உங்களுக்கு தானாக ஃபீல் ஆகும், உங்களுக்கு தெரிய வரும். அதனால் எல்லா மெசேஜஸும் உங்களுக்கு தான் சொல்லிவிட்டு எதையும் தவறாக புரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்காதீங்க. உங்களுக்கான மெசேஜ்னால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். அதனால் ஃப்ரீ மைண்ட், ஃப்ரீயாக எல்லா விஷயங்களும் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு காம் மைண்டோட ஃப்ரீயாக உட்காந்து மெசேஜஸ் பாருங்கள். ஓகே, சம்டைம்ஸ் நீங்கள் இப்போ பார்க்குற மெசேஜஸ் உங்களுக்கு கொஞ்ச நாளும் கழித்து உங்களுக்கு ரெசனேட் ஆகலாம். இப்போ ரெசனேட் ஆகலைன்னா கொஞ்ச நாள் கழித்து ரெசனேட் ஆகலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இங்கே 2 விதமான ஃப்ளார்ஸ் வச்சுருக்கேன். ரோஸ் பெட்டல்ஸ் இருக்குது. இது அரளி பூவா, அது பிங்க் கலர், அது வச்சுருக்கேன். 2 ஃப்ளார்ஸ் இருக்குது. ஓகே, எனக்கு வான்ஸ், நம்ம டேரோ கார்ட்ஸில் வான்ஸ் தெரியும் இல்லையா, அந்த வான்ஸ் தெரியுது. ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரியான அந்த ஷேப் அது தெரிய வருது. மேபி கிறிஸ்மஸ் ட்ரீன்றது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரீ வந்துட்டு ஒரு லக்கியாக ஃபீல் பண்ணுறது, ஒரு குட் ஃபார்ச்சூன், அந்த மாதிரி லக்கியாக ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம். நான் இன்றைக்கி செலக்ட் பண்ண இந்த பிளேட்டில் நான் இப்போ தான் பார்க்குறேன். நான் ஜஸ்ட் அந்த டிசைன் அவ்வளோ கவனம் பண்ணலை. இங்கே நிறையா இந்த ஃப்ளார்ஸ் இருக்குது. ரோஸ் ஃப்ளார்ஸ் தெரியுதா? ரோஸ் 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 மாதிரி ஃப்ளார்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு 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 நல்ல விஷயத்துக்காக, ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரிச்சுவல், நல்ல ஒரு கடவுள் பேரை சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் ரிச்சுவல் நீங்கள் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு இங்கே இருக்குது. ஒரு டோட்டல் சேஞ்ச் ஆன மாதிரி, எல்லாம் ஒரு புது விஷயத்துக்காக ஒரு ஒரு தாம்பூலம் சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இங்கே இருக்குது. மேபி சில பேர் சீக்கிரமே நல்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம். எல்லாமே நல்ல விஷயம். நீங்கள் என்ன விஷயத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கான சில விஷயம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. ஓகே, எடுத்துக்கோங்க. மெர்க்குரி யாருக்குன்னா சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். மெர்க்குரி எனக்கு இங்கே என்ன விஷயம்ல தெரியுதுன்னா, ஸ்க்ரைப் பண்ணும்போது பிளாக் ஹார்ஸ், அது மேலே தீப்பந்தத்தோட ஒரு மேல் ஃபிகர் உட்காந்து வர மாதிரியான எனக்கு ஒரு விஷுவல் எனக்கு தெரியுது. அந்த அந்த தீப்பந்தம்ன்றது எரியுது. அந்த குதிரை மேலே ஒரு கையில் அந்த குதிரையோட அந்த இதை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு வர மாதிரி இருக்குது ஒரு மேல் ஃபிகர், காட். எனக்கு தெரிஞ்சு கருப்பு சாமி இருப்பாங்க இல்லையா? ஒரு தூரத்தில் ஒரு ஒரு பெரிய ஒரு மரம், அந்த மரத்துக்கு நடுவில் வந்துட்டு ஒரு பாலம் மாதிரி போகுது. ஒரு பாலம், அதுக்கு இந்த பக்கம் வந்து ஒரு பெரிய ஒரு மரம் மாதிரி இருக்குது. நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். சில பேர் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு அந்த விஷயம் பொருந்துகிற மாதிரி இருக்கலாம். யாராவது வயசான ஒரு அம்மா ஒருத்தங்களை பார்க்குறேன். ரொம்ப வயசானவங்களாக இருக்கிற மாதிரி இருக்கும். 75 to 80, 90 கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பர்சன்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். வயசான ஒருத்தவங்க வந்துட்டு கண்ணு கொஞ்சம் பார்வை அதிகமாக தெரியாத மாதிரி இருக்குது. ஒரு சைட் பார்வை மட்டும், அந்த மாதிரியான ஒரு விமன் தெரிகிறாங்க. அது யாருக்குன்னா சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். உங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ், அம்மா, இல்லை உங்களுடைய ஆன்சஸ்டர் யாருன்னா உங்களுக்கு கிராண்ட் பேரண்ட்ஸ் அந்த மாதிரி தெரிஞ்சவங்களாக இருக்கலாம்.
கண்டிப்பாக ஷிவரிங் நடுக்கம்ன்றது கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறவங்கள நிறைய பேருக்கு இருக்கலாம். ஒரு மாதிரி பாடி உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு நடுக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு ரீசன் இல்லாமல் எதுவும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு நடுக்கம், ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகிறது மாதிரி, இல்லை ஏதோ ஒரு பயமாக ஒரு எக்ஸைட்மெண்ட்டான்னு தெரியாமலேயே உங்களுக்குள்ளே அந்த ஒரு நடுக்கம் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு 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 பிளாக் ஷேடோ மாதிரி தெரியுது. ஒரு மேபி அது என்ன ஒரு பர்சனோட ஃபிகராக இருக்கும். அது வந்துட்டு ஒரு காடு மாதிரி ஒரு இடம் இருக்குது. காடுனா இவ்வளோ தூரத்துக்கு கொஞ்சம் செடியெலாம் வளர்ந்த மாதிரி இருக்குது. அந்த இடத்துல வந்து நடுவில் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க போகிற இடம் எல்லாம் அந்த இடத்துல வந்து பிரைட் ஆகிட்டு, அந்த இடத்துக்கு மட்டும் அந்த வெளிச்சம் வர மாதிரி இருக்காங்க. அங்கே வெளிச்சம் வர மாதிரி. குருவி கூடு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாமே இருக்காது. குருவி கூடு கட்டியிருக்கலாம் முட்டை பொரிக்கிறதுக்கு. ஒரு சக்கரம், வண்டியோட சக்கரம் மாதிரி தெரியுது. அந்த சக்கரம் தெரிந்த அந்த கையோட வந்துட்டு நம்ம சேரியட் கார்ட் பார்ப்போம் இல்லையா, கார்டில் அந்த கார்ட் தெரியுது எனக்கு. 2 கார்ட்ஸ் தெரியுது. ஒன்று வந்துட்டு பிஃபோர் சொல்லியிருப்பேன் இதுக்கு முன்ன, வான்ஸ் கார்டு, இன்னொன்று வந்துட்டு சேரியட் கார்டு. இந்த 2 கார்டு தெரிகிற மாதிரி இருக்குது. வேறு எதுனா மெசேஜஸ்? லார்ட் சிவா அவங்க கண்ணு தெரியுது எனக்கு. நெற்றியில் அந்த பட்டை மாதிரி போட்டு நெற்றி கண் தெரிகிற மாதிரி அந்த கண்ணு தெரியுது. லார்ட் சிவாவோட அந்த கண், அந்த ஃபேஸ் இவ்வளோ தூரத்துக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. லார்ட் சிவா கண்டிப்பாக வாட்டர் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். ஒரு ரயில் ட்ராக் தெரியுது. ரயில் ட்ராக் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் யாருக்காவது. கண்டிப்பாக நடுக்கம்ன்றது கண்டிப்பாக திரும்ப எனக்கு ஃபீல் ஆகுது. நடுக்கம் பாடி அந்த ஷிவர்ன்றது கண்டிப்பாக இருக்குது. மேபி ஃபிங்கர்ஸில் ஒரு மாதிரி அந்த நடுக்கமே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறது, ஷிவர் ஆகிற மாதிரி கண்டிப்பாக இருக்குது. ஓகே, இது உங்களுக்கான ஒரு ஃப்ளார் ஸ்கைன். கார்ட்ஸில் என்ன மாதிரி மெசேஜஸ் வருது உங்களுக்கு, நீங்கள் எதனா தெரிஞ்சுக்கணுமான்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, குரு பூஜை சிக்னிஃபிகண்ட் இருக்கலாமே யாருக்காவது. குரு பூஜை கண்டிப்பாக இமோஷன்ஸ் சொன்னேன். கண்டிப்பாக இமோஷன்ஸ் அதுலேருந்து உங்களுக்கு விலகி வேறு சில விஷயங்கள்லாம் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் மாறுறதா இருக்குது. ஃபோக்கஸ். ஓகே, உங்களுடைய இமோஷன்ஸ், உங்களுடைய ஃபீலிங்ஸ் அதெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்களை வந்துட்டு நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறது, அந்த விஷயங்களை வந்துட்டு எப்படி நீங்கள் அதுலேருந்து வெளில வர்றது, அந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு நீங்கள் நல்லாவே கற்றுக்கிட்டீங்க. நிறைய விஷயங்களில் வந்துட்டு நம்ம ஜஸ்ட் கனவு காண்றதோ அதை பற்றி பேசுகிறதோ அதை பற்றி மட்டும் இல்லாமல் சில விஷயங்களை நம்ம அந்த விஷயங்களுக்காக நம்ம வந்துட்டு ஃபைட் பண்ணணும், இல்லை அந்த விஷயங்களுக்காக நம்ம வந்துட்டு மூமெண்ட் அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணுன்ற சில விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்குது.
emotions, feelings. நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் உங்கள் மைண்டில் இருந்தது. எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கட்டும், உங்களுடைய இமோஷன்ஸ் இருக்கட்டும், ஃபீலிங்ஸ் இருக்கட்டும், உங்களுடைய பயம் இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த விஷயங்களை வந்துட்டு நீங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி இப்போ நம்ம வந்துட்டு இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல நம்ம வந்துட்டு இருக்கிறதுலேருந்து வெளியில் வரணுன்ற மாதிரி சில விஷயங்கள் தானாகவே உங்களுக்குள்ள சில தாட்ஸ் உருவான மாதிரி இருக்குது. உங்களுக்கு இவ்வளோ நாளாக நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களில் உட்காந்துட்டு இருந்து சடனாக அந்த மாதிரி ஒரு தாட், என்ன விஷயம் பண்ணால் நம்ம இந்த மாதிரியான ஏதோ ஒரு சுச்சுவேஷன்லேருந்து நம்ம வெளியில் வர முடியும், நம்ம சில விஷயங்கள் நம்ம லைஃப்பில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்கு என்ன பண்ணால் நம்ம வந்துட்டு இந்த லைஃப் மறந்துட்டு ஒரு நல்ல லைஃப்காக நம்மளோட மூமெண்ட்ஸ் எடுக்க முடியுன்ற மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு சடன் மைண்டில் வந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டோன்ஸ், சின்ன சின்ன ஸ்டோன்ஸ், கலர்ஃபுல் ஸ்டோன்ஸ் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். இல்லை சில பேர் வந்து உங்களுடைய கிறிஸ்டல் அதை வச்சு நீங்கள் ஹீலிங் பண்ணுறதா இருக்கலாம். கிறிஸ்டல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். கிறிஸ்டல்னால் நீங்கள் ஹீல் பண்ணியிருக்கலாம். கிறிஸ்டல் வாங்கி வச்சோ வீட்டில், இல்லை ஹீலர்ஸ் கிட்ட போய்ட்டு நீங்கள் ஹீல் பண்ணியிருக்கலாம். இல்லை ஹீலர்ஸாக இருக்கலாம், நீங்கள் கிறிஸ்டல் வச்சு நீங்கள் அது மூலமாக பண்ணக்கூடிய பர்சனாக இருக்கலாம், ஹீல் பண்ணுற பர்சனாக இருக்கலாம். உங்களுடைய ஆசை என்னவோ, உங்களுடைய விருப்பம் என்னவோ அந்த விஷயங்களுக்காக மட்டுமே நீங்கள் வந்துட்டு உங்களுடைய எனர்ஜி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற மாதிரி, அதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணணுன்ற மாதிரி நீங்கள் முடிவு எடுத்த மாதிரி இருக்குது. தேவையில்லாத எதுக்குமே ஒரு ஒர்த் இல்லாத எதுக்குமே நம்ம ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக உங்களுடைய ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துட்டு ஒரு நெகட்டிவிட்டியை நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கிறது. அதனால் அந்த நெகட்டிவிட்டியிலேருந்து நீங்கள் வெளில வரத்துக்காக ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், உங்களுக்கு என்ன விஷயங்கள் பண்ணணும் அந்த விஷயங்கள் கான்சென்ட்ரேட் நீங்கள் அதிகமாக எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்களை போராடி தான் நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. இப்போ உங்களுக்காக ஒரு பர்சனல் விஷயத்துக்காக, ஒரு பர்சனல் இமோஷன்ஸ், அந்த ஃபீலிங்ஸை வந்து நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஃபைட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் வர மாதிரி இருக்குது. உங்களுடைய இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், அந்த பயம், என்ன சில விஷயங்கள் நீங்கள் மைண்டுக்குள்ளேயோ உங்களுக்குள்ளே நீங்கள் வச்சுருக்கீங்களோ, இல்லை நீங்கள் ஸ்டக்காக இருக்கிறீங்களோ ஏதோ ஒரு விஷயத்தை, அந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் அதுக்காக நீங்கள் உங்களுக்குள்ளவே நீங்கள் ஃபைட் பண்ணுறீங்க. ஃபைட் பண்ணி அதுலேருந்து வெளில வர மாதிரி இருக்குது. ஒரு ஹீலிங் ப்ராசஸ் நடந்து வர மாதிரி இருக்குது. அதிகமாக கிறிஸ்டல் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கிறிஸ்டல் உங்களுக்கு ஹீலிங் பண்ணுற மாதிரி இருக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நியூ லைஃப், ஒரு புது விதமான சில விஷயங்கள் நீங்கள் உங்களுக்காக நீங்கள் ஏற்படுத்திக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக த வேர்ல்டு தெரியுதா? த வேர்ல்டு கண்டிப்பாக ஒரு அபண்டன்ட், உங்களுடைய மணி விஷயத்தில் இருக்கட்டும், உங்களுடைய லைஃப் சிச்சுவேஷன்ஸ் இருக்கட்டும், எல்லா விஷயமே ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. உங்களுடைய ஸ்பிரிச்சுவலிட்டி, அந்த லைஃப்பை கூட நீங்கள் ஒரு கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. அந்த விஷயத்தில் ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். நான் சக்கரம் சொன்னேன் இல்லையா, பெட்டல்ஸ் ரீடிங்கில் ஸ்க்ரைப் பண்ணும்போது அந்த வீல் ஏன்னா சில பேர் வந்து பெல் சவுண்ட் எதேச்சியாக பெல் சவுண்ட், கோயில் மணி, இல்லை அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் எதனா ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது சடனாக கேட்குற மாதிரி இருக்கலாம்.
அதிகமாக கோவில் மணி அந்த மாதிரியான ஒரு சவுண்ட் கேட்குறதா இருக்கலாம். நீங்கள் சடனாக 3 ஆஃப் சரிஷ்மா கண்டிப்பாக உங்களுடைய ஃபீலிங்ஸ், உங்களுடைய பயம், உங்களுடைய ஏதோ சில விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வர மாதிரி தான் இருக்குது. உங்களுக்குள்ளே நீங்கள் ஃபைட் பண்ணிகிட்ருக்கீங்க இது எல்லா விஷயங்களுக்காகவும். உங்களுக்குள்ளே இருக்க இந்த விஷயங்கள் சரி பண்ணால் வெளியில் இருக்க மற்ற விஷயங்களும் தானாகவே சரியாகுன்ற மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. சில பேருக்கு நீங்கள் உங்களுக்காக நீங்கள் ஏற்படுத்திக்கிற சில விஷயங்கள் வந்துட்டு ஒரு ஒரு சக்ஸஸாக இருக்கட்டும், ஒரு நல்ல விஷயங்கள், ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் பர்சனலி நீங்கள் ஏற்படுத்திக்கிற உங்கள் லைஃப்காக உங்களுக்காக ஏற்படுத்துகிற சில விஷயம், நீங்கள் அந்த விஷயங்கள் சக்ஸஸ் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்ன வந்துட்டு ஒரு பெருச்சாலி அந்த மாதிரியான சில பேர் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ் அவங்க உங்ககிட்ட இருந்து அந்த சக்ஸஸ் அந்த விஷயங்களை வந்துட்டு அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க பார்ட்டி பண்ண மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் அவங்கள காக்க வச்சுட்டு டைம் சேஞ்ச் ஆகிருக்கு, அப்படி டேபிள் டர்ன் பண்ண மாதிரி டைம் சேஞ்ச். இப்போ அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கணக்கோடு எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் பார்ட்டி பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ அவங்க வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்குது, நீங்கள் பார்ட்டி பண்ணுற டைம் அந்த மாதிரி இருக்குது. சிக்கன் டின்னர் ஓகே, அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இங்கே இருக்குது. வேறு ஏதாவது மெசேஜஸ்? உங்களை சுற்றி அவங்கவுங்க அடிச்சுக்கிட்டாலும் சரி, அவங்கவுங்க என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, உங்களுடைய மைண்டில் நீங்கள் ஃபோக்கஸ்ன்றது உங்களை பற்றி மட்டும்தான் இருக்குது. ஏன்னா உங்களை நீங்கள் சரி பண்ணால் தான் வெளியில் நடக்கிற சில விஷயங்களை தானாக சரிப்படுத்த முடியுன்றது உங்களுடைய ஒரு புதுவித ஒரு தாட், அந்த மாதிரியான ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கு. ஒருத்தவங்க சண்டை போடுறாங்க, எனக்கு வந்து டைம் வேணும், இதுலேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் தான் நான் ஒரு சில விஷயங்கள் என்னால் சரி பண்ண முடியும், எனக்கான சில விஷயங்கள் நான் பண்ண முடியுன்ற மாதிரி கொஞ்ச நாள் நீங்கள் அப்படியே நீங்கள் தள்ளி வச்சுக்கிட்டே போன மாதிரி இருக்குது ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ஸ்னால. இது முடியட்டும், நான் இந்த விஷயம் பண்ணுறேன், இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் நான் எனக்கான டைம் கிடைக்கும், நான் பண்ணுறேன், அந்த மாதிரி நீங்கள் நினச்ச மாதிரி இருக்குது. ஆனால் இப்போது எப்படி இருக்குன்னா, யார் லைஃப்பில் என்ன நடந்தாலும் சரி, உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் சரி, நீங்கள் அதை பற்றி கவலைப்படல. நீங்கள் உங்களுக்கான அந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு நீங்கள் மும்முரமாக நீங்கள் அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. யார் அடிச்சுட்டு செத்தாலும் சரி, யாரை போட்டு தள்ளினாலும் சரி, அது உங்களுடைய இஷ்யூ, உங்களுடைய ப்ராப்ளம், அது என்னோடய ப்ராப்ளம் கிடையாது. நான் கவனம் செலுத்த வேண்டியது உங்கள் மேலே கிடையாது, உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் மேலே கிடையாது ன்ற மாதிரி நீங்கள் எதையுமே நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல், எதையுமே நீங்கள் வந்துட்டு கவனிக்காமல் உங்களுக்கான விஷயங்கள் மட்டுமே நீங்கள் கவனிச்சிட்ருக்கிற மாதிரி இருக்க சவுண்ட் கேட்டிங்களா? இதனால் உங்களுக்கு வந்துட்டு டார்கெட் பண்ண சில பர்சன்ஸ் வந்துட்டு அவங்களே சில விஷயங்கள் ட்ரிகர் ஆகிட்டு அவங்க கன்ஃபியூஸ், அவங்க சில விஷயங்கள் பண்ணிக்கிற மாதிரியும், அவங்க வேறு ஒரு பர்சன்ஸை வந்துட்டு டார்கெட் பண்ணி அந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு எதிராக மாறுற மாதிரியும் அவங்க எதிரே க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டுருக்குறாங்க. வேறு விஷயத்தில் அவங்க மும்முரமாக அவங்க ஒரு நெகட்டிவிட்டியில் அவங்க தள்ளிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு உங்கள் பாதையில் எந்த விதமான நெகட்டிவிட்டியும் எந்த விதமான ஒரு தடையும் இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட் என்ஜாய் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப் பண்ணிகிட்ருக்கீங்க. என்னோடய லைஃப்பில் எந்த விதமான பிளாக்கேஜஸ் இல்லை, என்னோடய லைஃப்பில் எந்த நெகட்டிவிட்டி இல்லை, என்னோடய லைஃப்பில் எந்த ஒரு நெகட்டிவ் பர்சனோ யாரோ எதுவுமே கிடையாது. நான் ஒரு கடவுள் எனக்குன்னு கொடுத்த அந்த ஒரு பாதையில் நான் ஒரு பாசிட்டிவ் மைண்டோட பாசிட்டிவிட்டியோட நான் எனக்கான லைஃப் நான் வாழ்கிறேன்ற மாதிரி
கடவுள் கொடுக்குற அந்த விஷயங்களையும் நான் ஏற்றுக்கிறேன்ற மாதிரியும் நீங்கள் உங்கள் லைஃப் என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் லைஃப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க சொல்லப்போனால். ஆனால் உங்களுக்கு இதில் எந்த ஒரு ஈடுபாடும் இல்லை, தலையிடவும் இல்லை. நீங்கள் உங்கள் லைஃப் பார்த்துக்கிறீங்க. ஓகே, இதான் உங்களுக்கான ரீடிங். மெசேஜஸ் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.